பாகிஸ்தான் விசஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் நியூசிலாந்து வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது பாகிஸ்தான் வீரர் அடித்த பந்தை கேட்ச் பிடிக்க போகும்போது அந்த பந்து வந்து ரச்சின் ரவீந்திரா வந்தோட தலையில் பட்டு அவர் வந்து ஒரு பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. எல்லாரும் அந்த வீடியோவை வைரலாச்சு. அந்த வீடியோவை எல்லாருமே சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, போதிய வெளிச்சம் இல்லை அந்த கிரவுண்டில். லாகூர் ஸ்டேடியமில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாதனால அந்த பந்தை அவரால் கணிக்க முடியல. அதனால அது விட்டுட்டாரு. அவர் வந்து என்னன்னா கேட்ச் பிடிக்க தான் வந்தார். பட் வெளிச்சம் இல்லாதனால அவர் அதாவது அந்த பந்து மேலே கவனம் இல்லாதது அப்படி தலையில் வந்து அடிபட்டுருக்குங்கிற மாதிரி அது அடிபட்டிருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னன்னா அவருக்கு வந்து பலத்த காயமாக ஏற்பட்டிருக்கு. உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறாரு. ஸோ இது இப்போதைக்கான அப்டேட் இதுதான். சாம்பியன்ஸ் ட்ரோபி ஆடுவாரா அப்படின்னாங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஐபிஎல்ங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் நம்ம பொறுத்திருப்போம். ஸோ இப்போதைக்கு இதுதாங்க நியூஸு. ஸோ அடுத்த அப்டேட்ஸ் வந்தோன்னா உங்களுக்கு மறக்காமல் சொல்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை